அப்படியே நம்ம அந்நியார் பிரேமலாதா அவங்களும் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க சடக்குன்னு சொன்னாங்க, இங்க பாருங்க கேப்டனுடைய படத்தையோ கேப்டனுடைய வசனத்தையோ கேப்டனுடைய பாடலையோ எந்த கட்சியும் பயன்படுத்தப்படாது, அது முழுக்க ராயல்டி எங்களுக்கு மட்டும்தான். ஆனா இது திரைப்படத்துறைக்கு பொருந்தாது, ஒன்லி ஃபார் அரசியல் கட்சின்னு அப்படியே ஆணி எடுத்து சக்குன்னு அடிச்சு விட்டாள்ல. இனிமே யாரும் தலைவருடைய புகைப்படத்தையோ எதையும் நீங்க பயன்படுத்த கூடாது. ஏன்னா எங்களுக்கு கட்சி இருக்கு, எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அது பயன்படுத்தணும். கூட்டணி அமைக்கும் போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர் கூட போடுறீங்களா, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலையோ தனிப்பட்ட கட்சியிலையோ கேப்டன் புகைப்படத்தையோ தலைவருடைய வசனங்களையோ யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன். லப்பர் பந்துன்னு ஒரு படம் கேப்டனை காமிச்சு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது. அதுக்கு ப்ரிவியூ ஷோ நான் போய் பார்த்து வாழ்த்து சொல்லியிருக்கேன். அப்ப என்ன சொன்னேன், சினிமா துறையிலேயே கேப்டன் அவர்கள் ஒரு ஆணிவேரா இருந்து சினிமா துறையை வளர்த்தெடுத்தவர். அதனால கேப்டன் எங்க குடும்பம் மட்டும் சொத்து இல்ல, சினிமா துறையிற்கும் தமிழக மக்களின் சொத்து அவரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது திரையுலகிற்கு சம்பந்தப்படாது. பட் அரசியல் கட்சிகள் என்று வரும்போது குழப்பம் வரக்கூடாதுன்றதுனால தான் அதையும் சொல்றோம். கூட்டணி வரும்போது நீங்க பயன்படுத்த